மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாட்டில் அடிக்கடி இப்போ பவர் கட் ஆகுது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் உட்பட பல மாவட்டங்களில் நீண்ட நேரமாகியும் மின்சாரம் போனால் வரமாட்டேங்குது. நிறைய பேர் ரோட்டுக்கு வந்துடுறாங்க இரவு நேரங்களில் தூங்க முடியாமல். ஏன்னா வெயில் தாக்கம் வேறு கடுமையாக இருக்குது. கொடூரமான வெயில் தாக்கம். இரவில் அவங்க ரெஸ்ட் எடுக்க வந்தாங்கன்னா தூக்கம் பறி போயிடுது. இந்த மின்வெட்டுக்கு என்ன காரணம்? கோடை காலங்களில் மின்வெட்டு தமிழ்நாட்டில் சகஜம் தானே. அதுவும் இப்போ ஏன் ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கும். அதுவும் புதிதாக இப்போ தான் அரசாங்கம் பதவி ஏற்றிருக்குது. விஜய் தலைமையிலான அரசாங்கம் பதவி வந்திருக்கு. அவர் சொல்லும் போதே என்ன சொல்லி வந்தார்னா, நான் மாற்றத்தை கொடுக்க போகிறேன், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் என்னால் நடக்கும், என்னால் நல்ல ஆட்சியை தர முடியும்னு சொல்லி தான் அவர் பதவிக்கே வந்தார். ஏதேதோ சொன்னார். அதை நம்பி அவருக்கு ஓட்டு வேற போட்டாங்க. போட்ட உடனே இப்போ ஆட்சிக்கு உட்காந்து 12 நாட்களை தொட்டிருக்கிறார். இந்த 12 நாட்களில் ஏராளமான சமூக விரோத செயல்கள் தான் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு. ஏராளமான கொலைகள் விரட்டி விரட்டி வெட்டுறாங்க. சென்னை அருகே இருக்கிற மணலியில் பார்த்தீங்கன்னா ஓட ஓட விரட்டி இளைஞர்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க. ஒரு கொலை சம்பவம் நடந்த 3 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு கொலை சம்பவம் நடக்குது. கானா பாடகர்கள் 2 ஒரு வீட்டுக்குள்ள மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்படுறாங்க. இந்த இறந்து போன வீட்டில் எல்லாமே பாட்டு பாடுறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுகள் ரொம்ப அதிகரிக்குது. ஏற்கனவே மாற்றுத்திறனாளி பெண், புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு பெண், வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை அதே ஊரை சேர்ந்தவங்க, பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க, நான் உன்னை விட்டுறேன் ஊர்லன்னு காரில் கூப்பிட்டு போயிட்டு அந்த பெண்ணை கொடூரமாக பாலியல் வன்புணர்வு பண்ணி ரோட்டில் தூக்கி போட்டு, ஆடைகளை உருவி ரோட்டில் தூக்கி போட்டு போன கொடூரங்கள்லாம் நடந்துச்சு. அதற்கும் இந்த முதலமைச்சர் விஜய் வாயை திறக்கலை, அமைதியாக இருக்காரு. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் சூலூரில் 10 வயசு குழந்தைய அதே பக்கத்து வீட்டுக்கார பையனே கூட்டு போய் பாலியல் கொடூரத்தை செய்து அந்த பெண்ணுடைய தலைமுடியை வச்சு அந்த பெண்ணோட கழுத்தை இறுக்கி சாகடிச்சு குளத்தில் வீசிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கூடவே நாடகம் ஆடி இன்றைக்கு அந்த பெண்ணோட உடல் கைப்பற்றப்பட்டிருக்கு. கொடூரமாக கொல்லப்பட்டது பிரேத பரிசோதனையில் வெளியே வந்திருக்கு. அதற்கும் எல்லாரும் குரல் கொடுத்த பிறகு நானும் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம விளாத்தி குளத்தில் நடந்த சம்பவத்தில் பொங்குன்னு பொங்கினாரு நம்ம இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய். பெண்ணுக்கு ஒரு பாத்ரூம் போக கூட சுதந்திரம் இல்லையா, தனியாக பாத்ரூம் போய் அந்த பெண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காளே, திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி கேட்டார். இப்போ தொடர்ச்சியாக தினந்தோறும் இரத்தக்கரைகளோடையே நாட்கள் நகர்கிறதே, மக்கள் எல்லாம் பதறாங்களே, தமிழ்நாடே இருளில் மூழ்கிற சூழ்நிலை வருது. எதற்குமே வாய் திறக்காம அப்படி என்னங்க ரீல்ஸ் மாடல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ரீல்ஸ் மாடல் அமைச்சரே, முதலமைச்சரே, சோஃபா மாடல் முதலமைச்சரே, இது என்ன நாடக கம்பெனி நடத்துறீங்களா இல்லை ஆட்சி நிர்வாகம் நடத்துறீங்களா? நிர்வாக சீர்கேடு இவ்வளோ கேவலமா போயிடுச்சு. இதை எப்போ நீங்க தட்டி தூக்கி எடுத்துட்டு வர போறீங்க? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பொய் பேசிக்கிட்டே இருப்பீங்க? உங்களுடைய ரீல்ஸ் முன்னாடிலாம் திமுக அரசாங்கம் பதவியை விட்டு விரட்டுவதற்காக, இவர் அரசாங்கம் பதவியில் உட்காருவதற்கு முன்பாக தேர்தல் நேரங்களில் கிட்டத்தட்ட அந்த 2-3 மாத காலத்துல ஒவ்வொரு நாளும் பொய்யாக ரீல்ஸ், ஆயிரக்கணக்கான ரீல்ஸ் வரும். பொய் பரப்பிக்கிட்டே இருப்பானுங்க. இவர் பேசுவார். இவர் மொத்தம் 18 இடம் தான் பேசினார் தமிழ்நாட்டில். பல முறை சொல்லிட்டோம், திரும்பி நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம். ஆனால் பேசிய 18 இடங்கள் பேசுனதை கட்டுக்கட்டா பிட்டு பிட்டா எடுத்து இவர் ஏதோ பெரிய தமிழ்நாட்டே காக்க வந்த தேவ தூதர் ரேஞ்சுக்கு ரீல்ஸ் போட்டானுங்க. இப்ப ரீல்ஸ் போட்டவன் எங்க போனான்? விளாத்தி குளத்துல பிரச்சனை நடந்த உடனே முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து கிட்டத்தட்ட 100கணக்கான பேஜ்ல ரீல்ஸ் போடப்பட்டுச்சு, கண்டன அறிக்கை விடப்பட்டுச்சு. விஜய் பேச்சு பரவலாக பல 100 இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போடப்படுது. அடே பாய்ஸ், இன்ஸ்டாகிராம் பாய்ஸ், காசு வாங்கிட்டு நியூஸ் போட்டவெல்லாம் எங்கடா இருக்கீங்க? இப்ப எங்க ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க? சூலூர்ல ஒரு குழந்தை செத்து போச்சு, எங்க போனீங்க? பேச உங்களுக்கு துப்பு இல்லையா? ரீல்ஸ் போட இப்ப அவனும் துட்டு கொடுக்கலையா? உங்களுக்கு ரூட் மாஃபியா உங்களுக்கு பணம் கொடுக்கலையா? இப்ப அவன் அதிகாரத்தை வாங்கிட்டவன ஒளிஞ்சிட்டானா? என் தம்பி ஜெகதீஷ் ஓடி ஒளிஞ்சிட்டானா? இப்போ உங்களுக்கு வேலை இல்லையா? இதையும் தட்டி கேட்கணும். நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மாநிலத்தின் மீது, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருப்பது உண்மையா அப்படின்னு சொன்னா இந்த சம்பவங்களையும் தட்டி கேட்கணும். ஓட ஓட சென்னை மணலில் 2 பேர் அடுத்தடுத்து வெட்டி கொண்டு இருக்காங்க. அங்க ஒரு விவசாயி மீது துப்பாக்கியில சுட்டிருக்கான். தமிழ்நாடு பீகார் மாதிரி, நார்த் இந்தியா மாதிரி, குஜராத் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நாட்டு துப்பாக்கியில ஒரு விவசாயியை சுட்டிருக்கானுங்க. இதை தட்டி கேட்பதற்கு கூட துப்பு இல்லை. அது சம்பவம் என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் தெரியாது. விஜய் அது குறித்து வாயே திறக்கல. முதலமைச்சராக பதவியில உட்காந்துங்கன்னு டவல் எடுத்துட்டேன், அதை எடுத்துட்டேன், ரீல்ஸ் போட்டானுங்க. அப்புறம் பார்த்தா நேத்து பாக்குறேன், நேத்து டவல் போட்டு தான் உட்காந்துருக்காரு.
ஏன்டா அப்பா அவங்க ரீல்ஸ் மோகத்துக்கு அளவே இல்லையா? இதெல்லாம் கேளுங்கப்பா. எங்க போனாங்க இதுவரை அந்த பக்கங்கள்? நீங்க நல்லா கவனிங்க. நான் சொல்றது பொய் என்று சொன்னால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க சொல்றது பொய் சார், இப்பவும் அந்த ரீல்ஸ் போடுறவங்க போட்டு தான் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா விஜய் குறித்து பாசிட்டிவாக விஜய் பெரிய தேவதூதன் மாதிரி காக்க வந்த கர்த்தர் மாதிரி கடவுள் மாதிரி காட்டிய அந்த ரீல்ஸ் பைத்தியங்கள், அவங்களை அப்படிதான் நான் குறிப்பிடுவேன். ரீல்ஸ் பைத்தியங்கள், பணம் வாங்கிட்டு ரீல்ஸ் போட்ட பண்ணாடைகள் எங்க போனாங்க? இப்ப எங்க போனாங்க? இத்தனை சம்பவங்கள் நடக்குது. திருச்சியில ஒரு மாணவிக்கு தவறான சிகிச்சைன்னு அந்த மாணவி செத்து போச்சு, நர்சிங் மாணவி. அந்த மாணவி அரசு ஆஸ்பத்திரியில் போய் நம்ம சிகிச்சை எடுத்தா செலவு கம்மியா இருக்கும், பணம் இல்லை, வசதி இல்லை, ஏழ்மை நிலை, மூக்கு பகுதியில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும், தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒரு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்குறாங்க, அரசு ஆஸ்பத்திரியில் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அங்கே நர்சிங் படிக்கிற மாணவி வந்து சேர்ந்தா தவறான சிகிச்சை அளித்து அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு இன்னைக்கு செவிலியர்கள்லாம் போராட்டம் நடத்துறாங்க. அங்க ஒரு அமைச்சர் அனுப்பி விட்டுருக்காங்க, ஸ்ரீரங்கம், நம்ம தம்பி தான், நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி விவாதங்கள் உட்காந்து பேசின ரமேஷ், அவர் போய் அங்க உரிய நடவடிக்கை எடுக்கும் போதுன்னு பேசுறாரு. பேசுறது பத்தாது, என்ன சம்பவம் நடந்ததுன்னு வெளிப்படையா சொல்லணும். சொல்லுவாரா? அவர் ஆட்சியில் நடந்த அவலத்தை அவரே வெளியே சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அவரையே அனுப்பிச்சு வைக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு வேற அமைச்சரே கிடைக்கலையா? ஏன் விஜய் போக வேண்டியதானே கிளம்பி? சார் இப்பதான் சார் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு சார், நீங்க போங்க சார் கிளம்பி. இப்ப எப்படி சார் கூட்டம் கூடும்? ஏன்னா இப்பதான் கூட்டம் கூட மாட்டீங்களா சார்? நீங்க கூட்டினது பூரா இந்த விசிலடிச்சாங்க குஞ்சு வந்தது பூரா யாரால? ரூட் மாஃபியா காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தான். இப்பதான் உங்களுக்கு எல்லாம் பவர் இருக்க. எங்க போகுது உங்களுக்கு தடை இல்லையே. போலீஸ் உங்களுக்கு ரெட் கார்பெட் எல்லாம் கூப்பிடுவாங்க, போய் பிஜிஎம் போட வேண்டியதானே, போக வேண்டியதானே சார்? ஏன் சார் போக மாட்டார், உட்காந்துனே அறிக்கை விடுவார், உட்காந்துனே 4 வார்த்தை டெக்ஸ்ட்ல போட்டாருன்னா அவர் ஆவேசம் காட்டி விட்டாருன்னு நியூஸ் போறதுக்கு தான் ஊர்பட்ட சேனல் இருக்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தோட வேலை என்னங்க? அவர் ஏஞ்சிட்டாருன்னா அவரே எழுந்து நின்றார் பார்த்தீர்களா அப்படின்னு போடுவானுங்க. இந்த மானகட்ட ஊடகத்தை என்ன சொன்னாலும் நமக்கு உரைக்காதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் உரைக்காது, விடுங்க. இப்போ நான் பேச வந்த விஷயம் அது அல்ல. இவ்வளவு நேரம் நான் பேசினல என்ன மேட்டர்னா, மின் தடை. ஏன் தமிழ்நாட்டில் அதிகப்படியான மின்தடை ஏற்படுகிறது? குறிப்பாக சென்னை உட்பட சில மாவட்டங்களில் அதிகமான மின்தடைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய மின் தேவையினுடைய அளவு இருக்குல்ல, தமிழ்நாட்டுடைய மின் தேவை வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 17,000 மெகாவாட் மின் வந்து நமக்கு வேணும். ஆக்சுவலா சொல்ல போனா அது நிச்சயமாக நமக்கு தேவை. ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற இரவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப பகல் நேரங்களில் 17,000 மெகாவாட்டும் நைட்ல ஒரு 18,000 மெகாவாட் மின்சாரமும் நமக்கு தேவை. நமக்கு மின்சாரம் அந்த அளவுக்கு உற்பத்தி திறன் இருக்கா அப்படின்னா, கடந்த சில 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 19,308, அதாவது ஒரு 20,000 மெகாவாட் திறன் அளவுக்கு நமக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற மின் நிலையங்கள் மூலமாகவே நமக்கு மின்சாரம் வந்து நமக்கு வேணும். ஆக்சுவலா மின் திறன் வந்து ஒரு 20,000 மெகாவாட்னு வச்சுங்க. அதுல அனல் மின் நிலையங்கள் மூலமாக கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2,800 மெகாவாட் மின்சாரம் கிடைக்குது, உற்பத்தி செய்யறாங்க. சூரிய மின்சக்தி இருக்குல்ல, அந்த சூரிய சக்தி மூலமாக ஒரு 2,400 மெகாவாட் மின்சாரம் கிடைக்குது. அப்புறம் காற்றாலைகள் மூலமாக, நீர் மின் நிலையங்கள் மூலமாகலாம் ஒரு 1000 மெகாவாட்டை வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இது தவிர மத்திய தொகுப்பிலிருந்து, ஒன்றிய அரசாங்கத்தோட தொகுப்பிலிருந்து நமக்கு ஒரு 10,000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. அந்த அடிப்படையில நம்முடைய தேவை சரியாக சராசரியாக பூர்த்தி செய்யப்படுகிறது. அதனாலதான் பகல்ல நமக்கு 17,000 மெகாவாட் மின்சாரமும், இரவு நேரங்கள்ல நமக்கு வந்து 18,000 மெகாவாட் மின்சாரமும் தேவைப்படுது. ஏன் இரவு நேரங்கள்ல அதிகமாக மின்சாரம் தேவைப்படுதுன்னா, இரவு நேரங்கள்ல பெரும்பாலும் எல்லாரும் வீட்டுல வந்து செட்டில் ஆயிடுவாங்க. கம்பெனிகள்லாம் பெரும்பாலும் நிறுத்தப்படும், எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கோடை காலங்கள்ல மின்சாதனங்களுடைய உற்பத்தி அதிகமா இருக்கும். குறிப்பா ஏசி, எல்லா வீட்லயும் 1 ஏசி 2 ஏசி 3 ஏசி 4 ஏசிலாம் இருக்கு. அப்ப எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் சதா காலமும். அந்த வேலைகள் இரவு நேரங்கள் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய மின் தேவை என்பது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இப்ப சென்னை மட்டும் கணக்கில் எடுத்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு சென்னை இருக்கிற அந்த சென்னை மட்டும் கணக்கு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4,000 மெகாவாட்டை நம்ம ஒரு நாளைக்கு செலவு பண்றோம். ஒரு நாள் நம்முடைய ஒரு இரவுல மட்டும் நமக்கு தேவை இருக்கிறது.
அப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு இன்புட் இருக்கா அப்படின்னா இன்புட் இருக்கு. அப்ப இன்புட்டும் இருக்கு, தேவைக்கு தக்க நம்ம வந்து பயன்பாடுகள் அதிகரிச்சா கூட நம்ம சமாளிக்கணுமே. ஏன் வந்து நமக்கு வந்து மின்சார பற்றாக்குறை ஏற்படுது, ஏன் அடிக்கடி மின்சாரம் வந்து தடைபடுகிறது அப்படின்ற கேள்விக்கு நீங்க போய் இபி கிட்ட கேட்டு பாருங்களேன். இபியில கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு முழுக்க நாங்க இபியை கரெக்டா ஃபாலோ பண்ணி எல்லாமே பராமரிச்சு கரெக்டா பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் எல்லாவற்றையும் சரிபார்ப்பதற்கு ஆட்கள் எங்களுக்கு பற்றாக்குறை. டெம்பரவரி ஆள் எடுக்கணும்னாலும் அரசாங்கம் வந்து நிறைய நேரங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்குது. டெம்பரவரி எடுக்கிற ஆட்களுக்கு யார் பணம் கொடுக்கறது? இப்ப சமீபத்தில் குறுகிய கால டெண்டர்கள்லாம் ரத்து பண்ணி புலகாகிதம் அடைஞ்சு ஆர்கஸ் அடைஞ்சாங்க இல்லையா இந்த தாவேக அரசாங்கம். அதுல மின்சார டெண்டர்களும் உண்டு. மின்சாரம் அத்தியாவசிய டெண்டர்கள், குறுகிய கால டெண்டர்ன்றது வந்து நீண்ட கால பயனுக்கு இருக்காது. ஒரு பிரிட்ஜ் கட்டணும், ஒரு மேம்பாலம் போடணும், ஒரு பெரிய விஷயத்தை மாத்தி கொடுக்கணும் அப்படின்றதான் நீண்ட தூர டெண்டர், நீண்ட கால டெண்டர். குறுகிய கால டெண்டர்னா ஒரு மின்மாற்றி இங்க நாங்க மாத்தி போடணும், ஒரு இந்த இடத்துல இருக்கிறத அந்த இடத்துக்கு மாத்தி வைக்கணும், இந்த குறுகிய சின்ன ரோடு சரியில்லை அந்த ரோடை வந்து பராமரிச்சு கொடுக்கணும், அல்லது இந்த தேவையை மாத்தி கொடுக்கணும். இதுதான் குறுகிய கால டெண்டர். இந்த குறுகிய கால டெண்டர்ன்றது அதுல பெரிய அளவுக்கு முறைகேடுகள் நடக்குமா அப்படின்னா நிர்வாகத்தை பொறுத்து இருக்கிறது. நான் முறைகேடே நடக்காதுன்னு சொல்லலை. எல்லா தேன் எடுக்கிறவன் புறங்க நக்காம இருக்கவே மாட்டான். பழமொழியே இருக்குல்ல, தேன் எடுக்கிறாங்க அவங்க கைகள்ல கண்டிப்பாக தேன் வந்து இருக்கும், டேஸ்ட் பண்ணாம இருக்கவே மாட்டான். யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. நாங்க நேர்மையா ஆட்சி புரிகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம முதலமைச்சர் விஜயும் அவரும் இதில் ஈடுபடுவார். ஏன்னா 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து பணம் பார்த்தவர் தான் அவர். சும்மா ஒன்றும் அவர் ஒன்றும் தேவதூதர்லாம் கிடையாது, பெரிய அப்படியே ஆபத் பாந்தவன் கர்த்தர்லாம் கிடையாது. அவரும் காசு பார்த்தவர் தான். அவருக்கு ஈக்குவலா உட்கார்ந்துருக்காரு இல்லையா. அதாவது ஏற்கனவே இருந்த டூல் ஃப்ரீ நம்பரை கொடுத்து இப்பதான் கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம சொன்னார் இல்லையா ஆதவ்னு ஒரு அமைச்சர். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பாருங்க மின் வாரியம் தடை. ஆனா அவருக்கு அப்ப போர்ட்போலியோ இல்ல, எல்லா துறையிலையும் உள்ள பூந்து ஆட்டத்தை கழிச்சுட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு இப்பதான் புதுசா ஒரு நம்பர்னு சொன்னார். அது ஏற்கனவே செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சரா இருக்கும் போதே கொடுத்துட்ட நம்பர். அது பயன்பாட்டுல இருக்கு, அதுவே இவருக்கு தெரியல. இவர் ஒரு அமைச்சர், இதுதான் லட்சணம். அப்ப அவர் சொன்ன அந்த விஷயங்கள்ல அணில் கடிச்சிச்சுன்னு செந்தில் பாலாஜி சொன்னப்ப எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. இப்ப என்ன கடிச்சுது? இப்ப அதே அணில் கடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவர்களை அணில் தான் சொல்லுவாங்க. அணில் கடிச்சதுன்னா அப்ப இவங்க புடுங்குறாங்களா கரண்ட்டை? வேணும்னே கரண்ட்டை புடுங்கிட்டு பழிய திமுக மேல போடுறதுக்கு. இப்ப திமுக மேல பழி போட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் ஆட்சிக்கே வந்துட்டீங்களே, ஆட்சி நிர்வாகத்துக்குள்ளேயே வந்துட்ட பிறகு இன்னும் திமுக மேல பழி போட்டீங்கன்னா உங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இந்த மின் தேவைக்கு பிரதானமான காரணம் 1,00,000 பேர் வேலை செய்யற இடத்துல 50,000 பேர் தான் இருக்காங்க. பாதிக்கு பாதி ஊழியர்கள் பற்றாக்குறை. இன்னொரு விஷயம் பராமரிப்பு அப்படின்றது வந்து இந்த மாதிரி வெயில் காலங்களில் அதிகமா செய்ய வேண்டி இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்கள் வெடிச்சிரும். அப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல மரம் வந்து உரசி பத்திக்கும். நீங்க காத்தடிச்சு புயல் அடிச்சு போஸ்ட் கம்பம் சரிஞ்சு ஊந்து கட்டாவதெல்லாம் தனி. அது வந்து புயல் காலங்கள்ல இயற்கை சீற்றங்கள்ல. வெயில் காலங்கள்ல தானாகவே நிறைய இடங்கள்ல மின்மாற்றிகள் வந்து தீப்பிடிக்கிறது வந்து இயல்பா நடக்கும். பராமரிப்பு குறைபாடுக்கு என்னடா காரணம்னா ஆட்கள் போதாத ஆட்கள் இல்லை, பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறை. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே மின்சாரத்துறைக்கு ஒரு அமைச்சரை போடணும். போட்டா அவர் உடனடியாக அது என்னென்ன ஆய்வு கூட்டங்கள் நடத்தி என்ன பண்ணணும்னு செய்வாங்க. சிடி நிர்மல்குமார் தான் மின்சாரத்துறை அமைச்சர். இன்னைக்கு ஏதோ ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க, கடைசியில சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன்னா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எங்க கரண்ட் புடுங்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியல. கூலா வந்து இபி ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்றாங்க, ஏங்க எங்களை வந்து தகராறு பண்ணாதீங்க, நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம், ஆளை எக்ஸ்ட்ரா போனோன்னா போய் முதல்வர்கிட்ட கேளுங்க, சிஎம் போய் கேளுங்க அப்படின்னு பத்தி விடுறாங்க மக்களை. மக்கள்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போடாதவங்களும் பாதிக்கப்படுறாங்க, அது வேற விஷயம் வச்சுங்களேன். பெரும்பாலும் சொல்றவங்கலாம் நாங்க உங்களுக்கு அதுக்கு தானே ஓட்டு போட்டோம், இப்போ எங்களை தெருவில் உட்கார வச்சியான்னு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முதலமைச்சரா உட்காந்துட்டாரு. தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடே இருளில் மூழ்கிற சூழ்நிலை. வெளி மாவட்டங்கள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து மின்சார தேவைக்கு மத்திய தொகுப்புல இருந்து மின்சாரம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்காது. ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப தெளிவு, தமிழ்நாட்டுக்கு எது கேட்டாலும் கொடுக்காது. ஏற்கனவே அவங்க 9,000 மெகாவாட்டுக்கு மேல நமக்கு 10,000 மெகாவாட் கொடுக்குறாங்க. அதுவே பாதி நேரங்கள்ல நிறுத்தப்படுது, பாதி நேரம் பிரச்சனை வருது. அங்க மின்சார உற்பத்தியில் ஏதாவது சிக்கல் வந்தா இங்க மின் தடை ஏற்படுது. நெய்வேலியில இருந்து கொடுக்கறதுக்கு அழுகுறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் தமிழ்நாடை இந்த 5 ஆண்டு காலத்துக்கு திமுக சமாளித்தது. அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. திமுக 21 பதவி ஏற்றுக்கும் போது இதே மின்தடை இருந்துச்சு.
அவங்க வந்து உடனடியாக பல்வேறு விஷயங்கள் செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் சமாளிச்சாங்க. பகல் நேரங்களை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு இரவு நேரங்களில் தடை ஏற்படாத அளவுக்கு நிறைய விஷயங்களை செய்தார்கள். இப்போ இதுதான் நிர்வாகம் பண்ணவே தெரியாது. சிடி நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறை அமைச்சராக வந்து என்ன தெரியும் அவருக்கு? அதிகாரிகள் சொல்றதை கேட்கிறாரு. அதிகாரிகள் முழுசா தகவல் சொல்றாங்களா? சொல்றது இல்லை. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சார் ஆட்கள் பற்றாக்குறை சார், அந்த மின்மாற்றி பிரச்சனை இருக்கு சார், இந்த இடத்துல ஒயர் ப்ராப்ளம் இருக்கு சார். இதெல்லாம் முன்னாடி தெரியாதா? ஆட்சிக்கு வந்து 12 நாள் ஆயிடுச்சு இல்ல. அப்ப இதுதான் நிர்வாக சீர்கேடுன்றது. மின்சார தேவை இருக்கிறது, மின்சார தேவை அதிகமாக இருக்கிறது என்றால் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண வேண்டியதும் அதிகம். வருகிற மின்சாரத்தை சரியாக பிரித்து வழங்குறதும் மிக முக்கியம். எங்க மின்சாரத்தை கட் பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும், எது அத்தியாவசியம். மக்கள் இரவு நேரங்களில் அவதிப்படுவதனால் அவர்கள் அரசுக்கு எதிராக கொந்தளித்து கொதிப்படைந்து ரோட்டுக்கு வந்து போராடுவாங்க. இப்போ அது நடக்க ஆரம்பிச்சு. நான் நினைச்சேன் ஒரு 2-3 மாசம் 5 மாசம் கழிச்சு தான் அது ரோட்டுக்கு வந்து கதறுவாங்க தாவேக்கு ஆட்சியை பத்தின்னு பார்த்தா 4 நாள்ல ரோட்டுக்கு வந்துட்டாங்க. மக்களை தெருவுக்கு இட்டு வந்து ராத்திரில வந்து கத்த வச்சிட்டாரு. இப்போ ஓட்டு போட சொல்லி கேட்டவனெல்லாம் விரட்டி விரட்டி விழுக்கிறாங்களாம் உள்ள வீட்டுக்குள்ள. உன்னை நம்பி ஓட்டு போட்டு நாரி போயிருக்கு வீடு, கரண்ட் இல்லை, குழந்தைய வச்சு அவஸ்தைப்படுறோன்றாங்களாம். ஸோ இதெல்லாம் மின்தடையினால் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள். சார் பிராக்டிக்கலா சார் நம்ம எடுத்த உடனே வந்து அது தப்பு இருக்கு இது தப்பு இருக்குன்னு எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் இதுல தீவிர கவனம் செலுத்தாம போனா இப்பவே கரையான் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய ஆட்சி நாற்காலி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா கரையான் அரிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல மொத்தமா அரிச்சா நாற்காலி கவுந்துரும். அவ்வளவுதான். சொல்றத நம்ம கடமை, புரிஞ்சுக்கிறது உங்களோட விருப்பம். நீங்க எதையுமே காதல வாங்குறது இல்லைல்ல. ஆட்சி நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் முதலமைச்சரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆட்சியா போயிட்ட பிறகு இருக்க முடியாது சாமி, புரிஞ்சுங்க. அதனால மின்தடை ஏற்படுவது காரணம் திமுக அரசுன்னு பழி போடுவதற்கு செய்யாம உருப்படியா அதுக்கு என்ன வழி இருக்கு அதை சரி பண்ணிட்டு எல்லாருக்கும் தடையின்றி மின்சாரம் கிடைப்பதற்கு முதலமைச்சர் விஜயும் சிடி நிர்மல்குமார் அந்த அமைச்சரும் தலையிடுவாங்களா, அவங்க நேரடியாக அதுல களத்துல இறங்கி ஆய்வு நடத்தி பிரச்சனையை சரி பண்ணுவாங்களான்னு தான் தமிழ்நாடு மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அதுதான் கோடங்கி வாய்ஸினுடைய எதிர்பார்ப்போம். பொறுத்திருப்போம். மின்தடையினால் பல பவர் கட்டுகள் நடக்கிறது போல இவருடைய முதலமைச்சர் விஜயனுடைய பவரும் கட்டானாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி.